சந்தியாராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாப்பிள்ள நல்ல நாள் அதுவுமா சுடுபால் பத்மா கையில பட்டிருக்குது. இதுவே முகத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்குங்கிறாங்க பாட்டி. அதுவும் சரிதான், தேதி குறிக்கிற நேரத்துல இப்படி நடந்திருக்குதுன்னா ஏதோ ஒரு சகன தடையத்தான் தெரியுதுங்கிறாங்க பரமேசு. ஓஹோ, இது கூட அத்தையோட பிளான் தானா? இது கூட நல்லதான் இருக்குது அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க சாரு. இதெல்லாம் ஜர்ஜன் தானே, இதெல்லாம் ஒரு காரணம்னு ஒரு நல்ல காரியத்தை தள்ளி போடலாமான்னு கிஷோர் கேட்கிறாங்க. அச்சோ, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஒரு நல்ல விசேஷம் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா அந்த கடவுளை இதை தள்ளி போட சொல்லி சொல்ற மாதிரி தானே அர்த்தங்கிறாங்க புவனேஸ்வரி. பத்மா, நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமல்லன்னு பாட்டி கேட்குறாங்க. அதுக்காக என்ன சீனு மாயா கல்யாணத்தை தள்ளியா போட முடியும்னு பார்வதி எடுத்து கொடுக்குறாங்க. நல்ல காரியம் செய்யும்போது இப்படி ஒரு சகனம் ஆயிட்டா தள்ளி போட்டு தான் ஆகணுங்கிறாங்க பாட்டி. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், என்னால எல்லாம் சீனு மாயாவோட கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம். என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியம், கல்யாணத்தை எல்லாம் தள்ளி போட வேண்டாம், எனக்காக தள்ளி போட வேண்டாம், வச்சிருங்கன்னு சொல்றாங்க பத்மா. அது எப்படி நீ தேதி குறிக்கும் போதே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இன்னும் பந்தக்கால் நடணும், மண்டபம் பார்க்கணும், கல்யாணம் முடிக்கணும், அதுக்குள்ளே இப்படி ஒரு அசம்பாவிதம் மறுபடியும் நடந்துருச்சா என்ன செய்யறதுங்கிறாங்க பார்வதி. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து தானே செய்கிறோம், இந்த மாதிரி சகனத்தையும் கொஞ்சம் பார்க்கறது நல்லதுதாங்கிறாங்க பார்வதி. என்னங்க இப்படி ஆயிடுச்சேன்னு ஜானகி கேட்குறாங்க. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல ஜானகிங்கிறாங்க ரகுராம். ரகு, எனக்கு இது சரியா படல, கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாங்கிறாங்க பாட்டி. அத்தை அதெல்லாம் வேண்டான்னு மணிவண்ணன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம்மா, எனக்காக சீனு கல்யாணத்தை தள்ளி வைக்க வேண்டாம், வச்சிடலாங்கிறாங்க பத்மா. இல்ல பத்மா, எனக்கு இது சரியா படல, தேதி குறிக்கிறதே தள்ளி வச்சிடலாங்கிறாங்க பாட்டி. மாயாவுக்கும் சீனுவுக்கும் தேதி குறிக்கும் போது தானே இப்படி ஆயிடுச்சு, ஆனா தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாங்கிறாங்க. இல்ல இல்ல, வச்சா ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து வச்சிடலாம், இல்லைன்னா ரெண்டு பேத்துக்கோட கல்யாணத்தையும் தள்ளி வச்சிடலாங்கிறாங்க ஜானகி. அது எப்படி, தனா கார்த்திகே நிச்சயமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மாயாவுக்கும் சீனுக்கும் இப்பதானே நிச்சயம் வச்சிருக்கு, இவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தை தள்ளி வச்சா ஒன்றும் தப்பு இல்லைங்கிறாங்க புவனேஸ்வரி. அவங்க சொல்றதும் சரிதான், தனாவுக்கும் கார்த்திக்கும் முதல்ல கல்யாணத்தை பண்ணிடலான்னு கேட்குறாங்க மாயா. சே இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் மாயா, நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒன்னாவே நாள் குறிச்சிடலான்னு தனா கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், அத்தைக்கு முதல்ல கை சரியாகட்டும், அப்புறமா எங்க கல்யாண தேதியை குறிச்சுக்கலாம். பெரியப்பா முதல்ல தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாண தேதியை குறிச்சிருங்கன்னு கேட்குறாங்க மாயா. மாயா, நீ தானே மூத்தவ, நீ இருக்கும்போது எப்படி தனாவுக்கு கல்யாண தேதியை குறிக்க முடியும்னு மணிவண்ணன் கேட்குறாங்க. மாமா, எங்களுக்கு முன்னாடியே கார்த்திக்கும் தனாவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதில்ல, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதேன்னு நியாயம். நல்ல காரியம் நடக்க வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குதுன்னா நாம இதை உதாசீனப்படுத்தக்கூடாது, இதையும் நம்ம கவனிச்சுதான் ஆகணுங்கிறாங்க ரகுராம். தனாவுக்கும் கார்த்திக்குமே முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம், இன்னைக்கு அவங்களுக்கு தேதியை குறிச்சிடலான்னு சொல்றாங்க ரகுராம். அப்பாடா, இன்னைக்கு எப்படியோ கல்யாணத்தை நிறுத்தியாச்சுன்னு பத்மா, பார்வதி, சாரு 3 பேர் குறிஞ்சிருப்பு தெரிஞ்சுக்கிறாங்க. ஐயர் வச்சு நல்ல நாள் குறிக்கிறாங்க. வர ஐப்பசி மாசமே நல்லா இருக்குதே, ராமனுக்கு சீதைக்கு உகந்த நாளுங்கிறாங்க. கல்யாண ஓலையை வாசிச்சிடுறேன்னு சொல்லிட்டு பசுபதி மகனான கார்த்திக்கும் ரகுராம் ஜானகி மகளான தனாவுக்கும் கல்யாண தேதியை குறிச்சிடுறாங்க. ஆஹா அண்ணி, சூப்பருங்க அண்ணி, மாயாவுக்கும் சீனுவுக்கும் நடக்க போற கல்யாண தேதியை நீங்க தள்ளி போட்டுட்டீங்க பாருங்க, சூப்பருங்க நீங்கிறாங்க பார்வதி. இன்னும் போக போக பாரு என்னெல்லாம் பண்ண போறேங்கிறாங்க பத்மா. கதிர்க்கு ஃபோன் வருது, அந்த ஃபோனை வெளியில் வந்து அட்டன் பண்ணுறாங்க. டேய் சொல்லுடா மாப்பிள்ளைங்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தியல்ல, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவ ஒரு காலேஜில் கோச்சாக இருந்தாண்டா சென்னையில், ஒரு பொண்ணோட விஷயத்தில் கூட தகராறு பண்ணி மாட்டிக்கிட்டாங்கிறாங்க. டேய் இப்போ தாண்டா எனக்கு ஞாபகம் வருது, சரி நான் விசாரிச்சுக்கிறேன், இதை அப்படியே விட்டுரு, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கதிர். அடுத்த நாள் மாயா காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சீனு வராங்க. என்ன என் மிஸ்ஸஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. காப்பி குடிக்கிறேங்கிறாங்க. அப்படியா, எனக்கு காப்பி குடிக்கணும் போல தோணுதுங்கிறாங்க. அப்படியா, நான் போய் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு மாயா கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் பாதி நீ பாதி, நீ குடிச்ச காப்பியவே எனக்கு கொடுன்னு அந்த காப்பியை வாங்கிக்கிறாங்க சீனு. சீனு, மேரேஜை தள்ளி போட்டது உனக்கு வருத்தமா இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குதுங்கிறாங்க. என்ன பண்ணுறது, அத்தைக்கு கையில் வேற அடிபட்டுருச்சு, இதுவும் நல்லதுக்கு தான், நம்ம மேரேஜ் ஆகிற வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாமேங்கிறாங்க. மாயா, நீயா சொல்கிறேங்கிறாங்க. ஆமாம், நம்ம தனியாக சந்திக்கிறதுக்கு பயந்துட்டு இருந்தோம், அவளுக்கு இப்போ தான் எல்லா சுதந்திரம் கொடுத்துட்டாங்கல்ல, லைசன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம லவ் பண்ணிக்கிட்டு லவ்வர்ஸாகவே இருக்கலாமேன்னு கிட்ட நெருங்குறாங்க. அப்போ ஹலோ பிரதர்னு சொல்லிக்கிட்டு கதிர் வராங்க. அடைச்சி இவன் வேற அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க சீனு. ஏய், உங்கள் ரெண்டு பேத்துக்கு தான் கல்யாணம் ஆக போதில்லைங்கிறாங்க. ஆமாம்மா, நாங்கள் சந்தோஷமா இருந்தால் தான் உனக்கு பிடிக்காது, மூக்கு வேத்து வந்துடுவில்லைங்கிறாங்க. சரி விடுடா, நான் உங்களை பற்றி பேச வரல, நான் வேறொரு விஷயமா பேச வந்தேங்கிறாங்க. அதானா அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிற கார்த்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க கதிர். ஏன் அப்படி கேட்குறீன்னு கேட்குறாங்க மாயா. இல்லை, எனக்குள்ளே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, அதான் நான் கேட்குறேங்கிறாங்க. ஓ அப்படியா, டேய் இவ்வளவு நாளாக எங்களுக்குள்ளே விளையாடிட்டு இருந்தேன், இப்போ எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால எதுவும் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இப்போ அந்த பக்கம் திரும்பிட்டியான்னு கேட்குறாங்க சீனு. கார்த்தி தனாவுக்கு சரியான ஆள் இல்லைன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க கதிர். தனாவும் வந்துட்டாங்க. டேய் ஏன்டா, என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமா, இவன் ஏதாவது ஒன்று இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான், கார்த்திக்கு தெரியாமல் கார்த்திக் சாரை இவன் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டான், அவருக்கு அது தெரிஞ்சு கோவம் வந்துருச்சுங்கிறாங்க தனா. டேய், ஃபோட்டோ எடுக்கிறக்கெல்லாம் யாராவது கோச்சுக்குவாங்களா, அவங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறாங்க கதிர். பிரச்சனை உன் தலையில தான்டா இருக்கு, இந்த மாதிரி தேவையில்லாம விளையாடாதேன்னு தானா சொல்றாங்க. டேய், அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணலான்னு தேதி குறிச்சாச்சு, இதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில விளையாடாதீங்கிறாங்க சீனு. நான் சொல்றத நம்பு, அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன், அவனை பத்தி விசாரிச்சாலும் தெளிவாவே தெரிய மாட்டேங்குது. ஆமா, அவரை பத்தி நீ எதுக்கு விசாரிக்கிறேன்னு கேக்குறாங்க தனா. எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தாங்கிறாங்க கதிர். நல்லது பண்றதுக்கும் நல்லது பாக்குறதுக்கும் எங்க அப்பா அம்மா இருக்காங்க, இதுல நீ ஒன்னும் அனாவசியமா தலையிட வேண்டாங்கிறாங்க தனா. தனா, உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், சீரியஸா சொல்றேங்கிறாங்க. நீ எதுவும் பண்ண வேண்டாம், முதல்ல உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கிறாங்க தனலட்சுமி. கதிர், நீ ஏதோ காமெடி தான் பேசுறேன்னு நான் நினைச்சேன், ஆனா நீ இப்ப சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கீங்கிறாங்க மாயா.
ஆமாம்மாய்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கார்த்தி மேல எனக்கு சந்தேகமாவே இருக்குதுங்கிறாங்க. ஆமாண்டா, உன் மேலேயும் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் நீ வந்திருக்கேங்கிறாங்க. தேவைப்பட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் செய்வேங்கிறாங்க. டேய், ஏன்டா என் லைஃபை ஏன்டா இப்படி கெடுக்க பார்க்குற? தப்பான ஆளை உன் கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். அவன் தப்புன்னு தெரிஞ்சா நிச்சயமா இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போறேன்னு சொல்லிட்டு கதிர் அங்கிருந்து போயிடுறாங்க. ஐயோ பாருங்க மாமா, ஏதோ தப்பு தப்பா உளறிட்டு போறான். ஒருவேளை எப்படி எப்படியோ உளறி என் கல்யாணத்தை நிறுத்திட்ட என்ன செய்யறதுங்கிறாங்க தனம். அப்படியெல்லாம் நாங்க விட்டுருமா? அவன் கிடக்குறான், ஏதோ சும்மா உளறிட்டு போறான்னு உனக்கு தெரியலையா? அவனால எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க சீனு. தானா, நீங்க ஒன்றும் பயப்படாத. அவன் ஏதோ வாய்க்கு வந்ததோ உளறிட்டு போறாங்கிறாங்க மாயா. பாரு, இப்போ இவன் முகத்துல சிரிப்பையே காணாம். அவன் ஏதாவது ஏழ்றைய கூட்டிட்டும் அப்ப இருக்கு அவனுக்கு அப்படின்னு சீனு கதிரை திட்டுறாங்க. பத்மா அந்த கையை வச்சுக்கிட்டு ஓன்னு கத்திட்டு இருக்காங்க. சாரு, அதான் கல்யாண தேதியை தள்ளி போட்டாச்சல்ல, இனி என்ன உனக்கு கவலைங்கிறாங்க. இல்ல எனக்காக நீங்க இப்படி கையை வேவிச்சுக்கிட்டீங்களேங்கிறாங்க. இல்ல சாரு, தெரியாம தான் கையில பால் கொட்டிருச்சுங்கிறாங்க. அண்ணே, நீங்க இவளுக்காக இவ்வளவு தூரம் போவீங்கன்னு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க பார்வதி. இல்ல, நான் எவ்வளவு தூரம் சொல்லியும் சீனு பாரு அவ கையில மோதிர மாட்டிருக்கு போயிட்டேன்ல. சாரு, நாம எடுத்த வீடியோவை அவன் எப்படி முழுசா பார்த்தான்னு கேக்குறாங்க. அதான் எனக்கும் தெரியல, என்னோட மொபைல்ல இருந்து எப்படியோ எடுத்துட்டாங்கிறாங்க. சாரு, நீ தேதி குறிக்கிறது வேணா தள்ளி போட்டிருக்கலாம், ஆனா திரும்பவும் ஒரு வாரமோ 2 வாரமோ மறுபடியும் திரும்ப அந்த பேச்சை எடுக்கத்தானே போறாங்கிறாங்க பார்வதி. அதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி நடந்ததே ஒண்ணுமில்லாம பண்ணணுங்கிறாங்க பத்மா. அத்தை, அது முடியுமான்னு கேக்குறாங்க. சாரு, முன்னாடியாவது பரவாயில்ல, ஆனா இப்ப அவங்க 2 பேத்துக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. அப்படி இருந்தும் அதை நிறுத்த முடியுமான்னு கேக்குறாங்க. ஏன்டி, இதுக்கு முன்னாடி உனக்கும் சீனுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடந்தது, ஆனா அது நிக்கல, ஏன்னு அண்ணி சீனு மனசை மாத்த முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா மாயா ஏதாவது பேசி சீனு மனசை அவ மாத்திக்குவாங்கிறாங்க. மாயா என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா இந்த கல்யாணத்தை மட்டும் நான் நடத்த விட மாட்டேங்கிறாங்க பத்மா. அந்த இடத்துக்கு மணிவண்ணன் உள்ள வர்றாங்க. சாரு, பார்வதி 2 பேரும் ரொம்ப அக்கறையா நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, தூங்குறதுக்கு முன்னாடி மாத்திரையை போட்டுக்கோங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் மணிவண்ணன் கேட்டுட்டே இருக்காங்க. மணிவண்ணன் வந்ததும் பத்மா கிட்ட என்ன கை ரொம்ப வலிக்குதா, பரவாயில்லையான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இப்ப பரவாயில்லைங்கிறாங்க பத்மா. ஆமா, இந்த காயத்தை பார்த்தா பாயாசம் ஒன்னும் கை தவறி உன் கை மேல விழுந்த மாதிரி தெரியலையே, உன் கை தான் அதுக்குள்ள விட்ட மாதிரி எல்லாம் இருக்குங்கிறாங்க. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? நான் வேணுனே பாயாசத்துக்குள்ள கையை விட்டுட்டேனான்னு கேக்குறாங்க பத்மா. ஆமா, அதுதானே உண்மைங்கிறாங்க மணிவண்ணன். யாருக்கும் வேணா உன்னை தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கரெக்டான நேரத்துல ஒரு தில்லாலங்கடி வேலையை பார்த்து கல்யாண தேதியை தள்ளி வச்சிட்டியல. எங்க பொண்டாட்டி அடிபட்டு வேதனையில துடிச்சு போய் உட்காந்துருக்கேன், நீங்க என்ன இப்படி பேசுறீங்களான்னு கேக்குறாங்க. நடிப்பெல்லாம் சீனு வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். எங்க என்னங்க நான் நடிக்கிறான்னு சொல்றீங்க? என் பையன் சீனுவோட வாழ்க்கையை நானே கெடுப்புனாங்கிறாங்க. ஆமா, மாயாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக பையனோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீ ஒன்னும் தயங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிறாங்க மணிவண்ணன். அப்படின்னா நான் என்ன கொடுமைக்காரியான்னு கேக்குறாங்க. நீ கொடுமைக்காரின்னு நான் சொல்ல வரல, ஆனா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நீ பண்ணியிருக்கேங்கிறாங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம என்னை பத்தி இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசாதீங்க. நான் இப்ப கூட கல்யாண தேதியை குறிக்க சொல்லி அண்ணங்கிட்ட சொன்னேங்க. அதுதான் சகன தடை, அது இதுன்னு ஏதோ சொல்லி எப்படியோ மச்ச மனசையும் மாத்திட்டீங்கல்ல. இதுக்கு மேல நீ சொல்றதெல்லாம் நான் நம்பவே நினைச்சியாங்கிறாங்க மணிவண்ணன். மாயாவை சீனு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அம்மாவுக்கு கூட விருப்பம் இல்ல, இருந்தாலும் மச்சா சொன்னதுக்காக அவங்க கூட ஏத்துக்கிட்டாங்க. ஆனா உனக்கு அந்த மனப்பக்குவம் கூட வரல பாரு. உனக்கு, பார்வதிக்கு, சாருக்கு 3 பேத்துக்குமே மாயாவை சீனு கல்யாணம் பண்ணிக்கிறது விருப்பம் இல்ல. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணி இப்படி ஒரு சீனை போட்டுட்ட. தனக்கு கெட்டது நடந்தாலும் பரவாயில்ல, தம் பையனுக்கு நல்லது நடக்கூடாதுன்னு நீ நினைச்சிட்ட. இப்படி ஒரு தாயை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்கிறாங்க மணிவண்ணன். ஆனா ஒண்ணு, நீ என்ன நினைச்சினாலும் சரி, சீனு மாயாவோட கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது, கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு போறாங்க மணிவண்ணன். என் உயிரே போனாலும் சரி, சீனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன். சாருக்கு சீனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், நடத்தி காட்டுவேன்னு ஒரு வைராகியத்தோட இருக்காங்க. சாரு நேரமே எழுந்திரிச்சதும் வாசல் துடிச்சு வாசல் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தபடியா போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாட்டி, என்ன சாரு ரொம்ப நேரமா சாமி கும்பிட்டுட்டு இருக்கிற, என்ன பிரார்த்தனைங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தீபாராதனையை வந்தவங்க எல்லாத்துக்கும் காட்டிட்டு இருக்காங்க. சாரு, ரொம்ப நேரமே எழுந்திரிச்சிட்டியான்னு கேக்குறாங்க. ஆமாத்தேங்கிறாங்க. அண்ணி அவ எப்பவுமே இப்படிதான் நேரமே எழுந்திரிச்சு குளிச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்கிறாங்க பார்வதி. எல்லாரும் முன்னாடியும் சாரு ரொம்ப நல்ல பிள்ளையா, அத்தை இப்போ உங்க கை பரவாயில்லையாங்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல சாருங்கிறாங்க பத்மா. ஏ சாரு, எதுக்கு இப்படி இத்தனை வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனான்னு கேக்குறாங்க ஜானகி. பெரியமா, நான் ஒன்னும் இந்த வீட்டுக்கு விருந்தாளி இல்லையே, நானும் இந்த வீட்டு பொண்ணு தானே, எங்க வீட்டுல நான் என்னெல்லாம் செய்வேனோ அதைத்தான் நானும் இங்க செஞ்சேங்கிறாங்க. சரி எல்லாரும் உட்காருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க சாரு. சாரு, நீ ஏன் கஷ்டப்படுற, இரு நான் போய் எடுத்துட்டு வரேங்கிறாங்க ஜானகி. ஐயோ பெரியமா, நீங்க உட்காருங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சாரு கிச்சனுக்கு போய் காப்பி போடுறாங்க. ரகு, நம்ம வீட்டுல 2 கல்யாணம் அடுத்தடுத்து நடக்க போகுது. சாருவும் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானே இங்கேயே இருக்கா, அவளுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு நல்லது பண்ணணுமல்லங்கிறாங்க பாட்டி. ஆமாம்மா, நானும் அதான் யோசிக்கிறேங்கிறாங்க. ரகு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு திரும்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கிறாங்க. ஆமாங்க, மத்த பொண்ணா இருந்திருந்தா இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்களான்னு தெரியாது, ஆனா சாரு பாத்தீங்களா நம்ம வீட்டு பொண்ணாவே மாறிட்டான்னு ஜானகி சொல்றாங்க. ரகு, சாருவையும் நம்ம வீட்டு பொண்ணாவே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, தனா மாயாவோட கல்யாணம் நடக்க போகுது, அடுத்தது சாருவோட கல்யாணத்தையும் நீ தான்ப்பா முடிவு பண்ணணுங்கிறாங்க பாட்டி. ஆமாங்க, அத்தை சொல்றதும் சரிதான்.
சாரு நம்ம வீட்டு பொண்ணாவே மாறிட்டா. அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நம்ம தானே முடிவு பண்ணுங்கிறாங்க. ஆமா ஜானகி, நானும் முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க ரகுராம். ரகுராம் மகாலிங்கத்தை வர சொல்லியிருக்காங்க. வந்ததும் என்ன சம்மந்தி என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே என்னன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். சாருவோட வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு தான் நான் உங்களை வர சொல்லியிருந்தேன். சாரு வாழ்க்கையை பற்றி நான் பொறுப்பெடுத்துக்கிறதா உங்ககிட்ட சொன்னேன். அந்த பொறுப்பை இப்போ நிறைவேற்றிருக்காக தான் நான் உங்களை வர சொன்னேங்கிறாங்க. அப்படி என்ன சம்மந்தி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். என் பொறுப்பை நான் நிறைவேற்ற வேண்டாமா? அதனால சாருவுக்கு நான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சாருவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார் வரப்போறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பத்மா பார்வதி எல்லாருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அடுத்தது சாருவோட கல்யாணத்தை நிறுத்திற்காக பத்மா பார்வதி சாரு 3 பேருமே என்னெல்லாம் ட்ராமா பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.